என் தங்க பிள்ளைக்கு உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கு செய்தி கொண்டு வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய மனதிற்குள் நீண்ட காலமாக இருந்து உன்னை அழித்து கொண்டு பாடாய்படுத்தி கொண்டிருந்த ஒரு விஷயத்திற்கான முடிவினை கொண்டு இந்த அப்பன் நான் வந்திருக்கிறேன். உன் தகப்பனாக நான் எப்போதும் உன் வாழ்க்கையில் உன்னை பற்றிய சிந்தனைகளோடு நான் சுற்றி திரிகிறேன். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தால் அது உனக்கு நல்லதை நடத்தும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்ட உன் அப்பன் உன்னை தேடி இந்த சரியான நேரத்தில் உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்றால் அது ஒன்றும் சாதாரணமாக நடந்துவிடவில்லை. உன்னுடைய நீண்டகால வேண்டுதல்கள், உன்னுடைய நீண்டகால தவம், இதையெல்லாம் சேர்ந்துதான் இன்று இந்த அப்பன் கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. ஒரே நாளில் இந்த கருப்பனை நீ எத்தனை முறை நினைக்கின்றாயோ அத்தனை முறை உன்னுடைய வாழ்க்கையில் நின்று நான் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்து தந்து கொண்டுதான் இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் நேரம் உனக்கு ஆச்சரியங்களையும் எல்லாம் சரியாகவே பிறக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும், எது நடக்கும் என்பதையெல்லாம் தவிர்த்து இப்போது நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல நீயும் உனக்கான வாழ்வை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனின் எண்ணமும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். அதற்கு ஏற்றார் போல நீயும் உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு என் பிள்ளை வாழ வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனின் எண்ணமும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு மத்தியில் நீ என்னை நினைக்க மறப்பதில்லை, என்னை பற்றி யோசிக்காமல் இருந்ததில்லை. எல்லாவற்றிற்கும் என்ன காரணம்? இந்த கருப்பன் தன் மீது கொண்ட நம்பிக்கை தான் காரணம். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த நிலையிலிருந்து நம்மை நம் அப்பன் காத்து மீட்டெடுப்பார் என்ற உன்னுடைய அந்த நம்பிக்கை தான் காரணம். இனி என்னவாகும் என்பதும் எதுவாகும் என்பதும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஆழமான விஷயங்களை வெளியே தூக்கி எறிந்துவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அதுவே உனக்கு போதுமல்லவா? நடக்கக்கூடிய வாழ்க்கையை சரிவர தெரிந்து கொண்டால் இந்த அப்பன் நின்று உனக்காக உடனிருந்து இந்த காலங்களை நீ கவனத்தில் எடுத்து கொண்டாயானால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உனக்கு சரியான வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனை முறை நாம் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் இழந்திருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார். எத்தனை முறை இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்ததையெல்லாம் பெற முடியாமல் நாம் தவித்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார். சில நேரம் கைக்கு வந்தது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வது போல பல விஷயங்கள் உன்னை மிகவும் அதிகமாக வேதனைப்படுத்தியிருக்கிறது. வெற்றியின் உச்சத்தை தொடுகின்ற நேரம் அந்த வெற்றி நமக்கு கிடைக்காமல் போயிருக்கின்றது என்றுதான் நமக்கு நடக்கிறது என்று யோசிக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலுமே நாம் நமக்காக இருந்து நமக்கான மாற்றத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொண்டு நீ எப்போதும் விழித்தல தொடங்கினாயோ அப்போது இந்த கருப்பன் உன் அருகில் வர தொடங்கிவிட்டேன் என்பதை மறக்காதே. தம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் நேர்மையும் உன்னிடத்தில் தான் முன்னெடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த இடத்தில் பொய்மை அதிகமாக களை தெரிந்து ஆடுகின்றதோ அந்த இடத்தில்தான் உண்மைக்கு மரியாதை இல்லாமல் போகின்றதோ அந்த இடத்தில் அடுத்தவனை அடித்து பிழைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் இருக்கிறதோ அந்த இடத்தில் இந்த கருப்பனின் அருள் ஒருபோதும் கிடைக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நல்லது நினைத்தால் பல மடங்கு உனக்கு நான் அதை நல்லதை செய்து கொடுப்பேன். அதே நேரத்தில் நீ கெடுதலை நினைத்தால் பல மடங்கு அதிகமான அதே கெடுதலை நான் உனக்கு தந்திடுவேன் என்பதை மறந்து விடாதே. இந்த நொடி இந்த நேரம் கருப்பனின் அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். இந்த நொடி நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக் கூடாது. அப்பனின் ஆசைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கின்ற குழப்பத்தை எல்லாம்
தவிர்த்து இனி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனின் எண்ணமும் கூட. இதை நான் எந்த காலத்திலும் விட்டு கொடுப்பதாக இல்லை. நான் சுயநலம் கொண்டவன் அல்லவா? என் பிள்ளையின் நலனை நான் என்னுடைய நலனாக கருதிதானே இருக்கிறேன். அப்படியானால் இந்த கருப்பனின் சுயநலம் வெற்றி பெற வேண்டும். நிச்சயமாக நான் அதற்காக உன்னோடு இருந்து உன்னை பயணிக்க செய்து உன் வாழ்க்கையின் வெற்றியை காண்பித்து கொடுக்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன். நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை இந்த கருப்பன் உனக்கு வகுத்து கொடுத்த பாதை என்பதை மறக்க கூடாது. ஒரு அடி கூட பிறண்டு விடாதே. சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் உன்னை நிச்சயமாக அங்கும் இங்குமாக இழுத்து தவறான பாதையில் உன்னை பயணிக்க செய்ய பல முயற்சிகளை செய்யும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுக்காமல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்திலிருந்து நீ நல்லதை தேடி உனக்கான மாற்றங்களை பெறக்கூடிய வகையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ உறுதிப்படுத்த முன்னின்று நடத்த வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பன் உனக்காக வருகிறேன் என்பது உன் மனதில் இருக்கட்டும். இந்த கருப்பன் உன்னை தேடி நான் வருவதை நீ எப்போதும் உணர்ந்து கொள். எதையுமே சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. எந்த விஷயத்துமே அவ்வளவு சுலபமாக நீ எண்ணி விடாதே. தேவையில்லாத எதையாவது யோசித்து கொண்டு உன்னுடைய மனதை நீ கலங்கடித்து கொண்டிருப்பதை விட நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொண்டால் அதுவே போதும். உனக்கு நடக்கும் நம்பிக்கைகளை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டால் அதுவே போதும். இனி எந்த நேரமும் என்ன நடப்பதாக இருந்தாலும் அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை நான் உன் முன்னால் நின்று எப்போதும் நல்வழிப்படுத்த தயாராக இருக்கிறேன். உன்னை தேடி வந்த இந்த வாழ்க்கையில் எப்போதும் நான் நிறைவோடு உன்னை ஆச்சரியப்படுத்த தயாராக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இனி நடக்கும்படி இந்த கருப்பன் சொல்வது ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் போது அப்பனின் வார்த்தைக்குள் இருக்கின்ற 1000 கருத்துகள் உனக்கு என்னவென்று புரியும். உன் வாழ்க்கையை நீயே வாழ வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் அதை வாழ விடாமல் செய்ய நடந்த சூழ்ச்சிகள் யாரால் என்பதை நீயும் அறிவாய், நானும் அறிவேன். நான் சொல்லிதான் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன்னை சுற்றி நான் இருந்து நடத்துவது இனி உனக்கு என்னவாகிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டாயானால் இதிலிருந்து அடுத்தடுத்த நேரங்களை நீ கவனித்து விட வேண்டும். அடுத்தடுத்து உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உன்னை என்னவாக மாற்றும் என்பதை நீ கவனிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் ஒருபோதும் நீ தவற விட்டுவிடக் கூடாது. உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி எப்போதுமே நடக்கக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் இருந்து தெளிவு கிடைப்பதை நீ ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. நடப்பதெல்லாம் நன்மைக்கு தானே என்பதையும் இந்த கருப்பன் இருந்து உன் வாழ்க்கையில் உண்மைகளை உனக்கு எடுத்து சொல்வதற்கு தானே என்பதை மறந்து விடாதே. இன்று உன்னை சூழ்ந்து நிற்கின்ற பிரச்சனைகள் உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தந்திருக்கிறது என்று தெரியுமா? மனதளவில் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றது. வெளியில் வாய்விட்டு சொல்ல முடியாத ஒரு நிலைமையை எங்கே நீ வெளியில் சொன்னால் கத்தி கதறி விடுவாயோ என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் இருக்கின்றது. நீ யோசிப்பது போல பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் காயப்படுத்தியதை நான் அறிவேன். இந்த கருப்பன் அத்தனையும் அறிந்துதான் நான் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் உன்னை விட்டு விலகாது. உனக்கான நம்பிக்கை உன்னை கொடுத்து எப்போதும் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும்படி இந்த கருப்பன் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை இழந்ததையெல்லாம் சேர்த்து வைத்து ஒரு நம்பிக்கையை நான் கொடுக்க போகிறேன். உன் காயங்களை அதிகப்படுத்த நினைத்தவர்கள், உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடியவர்கள் என்று இவர்கள் ஒவ்வொருவருக்கும் பதிலை நான் தர எண்ணுகின்றேன். சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை மாற்றிவிட முடியாது. சற்றென்று ஒரு நொடியில் எதையுமே உன்னால் கடந்துவிட முடியாது. ஆனால் உன் மனது நினைத்தால்தான் அது முடியும் அல்லவா?
நீ நினைத்தால் முடியும். எப்படி தெரியுமா? நாம் ஒரு பிரச்சனைக்குள் விழுந்துவிட்ட பிறகு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று எதிர்கொள்ள நினைத்ததை விட அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை யோசிப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு பிரச்சனைகள் வராமல் தடுப்பது எப்படி என்று யோசித்தால் அதில் உனக்கு ஒரு பதில் கிடைக்கலாம் அல்லவா? நாம் அவர்களோடு இவர்களோடு பேசினால் அது எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும் என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் நீ பேச வேண்டும். அது உனக்கு எதிர்மறையாக தோன்றினால், ஒருவேளை உன் வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் விழும் என்றால் அந்த இடத்தில் நிச்சயமாக தலையீடு இருக்காமல் தானே நல்லதல்லவா? உன்னுடைய வாழ்க்கை துணையின் உறவில் வந்த ஒரு பெண்ணிடம் நிச்சயமாக இத்தனை காலம் நீ கலங்கியதெல்லாம் எனக்கு தெரியும். இவர்கள் உன்னை பாடாய் படுத்தி எடுத்ததை நான் அறிவேன். சுற்றி இருப்பது எல்லாம் என்னவென்று நீ திகைத்து நின்றாலும் நான் அறிவேன். கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல ஒரு உணர்வோடு நீ இருந்ததையும் நான் பார்த்தேன். எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை கதறியதையும் நான் கண்டிருந்தேன். ஆனால் உன் வாழ்க்கை இங்குதானே தொடங்குகிறது. அதை உன் அப்பன் கருப்பன் உனக்கு எடுத்து சொல்லும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடக்கூடாது. எந்த நேரத்திலும் என் பிள்ளை நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் விட்டுவிடக்கூடாது. எத்தனையோ முறை நான் உனக்காக வந்திருக்கிறேன். ஆனால் பல தருணங்களில் நீ மனமுடைந்து நிற்பதை நான் காண்கிறேன். எப்போதும் நீ சந்தோஷமாய் இருப்பாய், அதையும் நான் பார்த்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ எதற்கு எடுத்தாலும் மன பதற்றமடைந்து நிற்பதை இந்த கருப்பண்ணசாமி நிச்சயமாக மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நடக்கும் நேரங்கள் உனக்கு என்னெல்லாம் கொடுக்கும் என்பதை உணர்ந்து உன்னை சுற்றி எதையெல்லாம் நடத்தும் என்பதை நீ புரிந்து அதற்கு ஏற்றாற்போல் உனக்குள் இருக்கின்ற சந்தர்ப்பங்களை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக உன்னை மாற்றிக்கொள்ள நினைப்பதை விட உனக்காக உன்னை மாற்றிக்கொள்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இந்த பாதையில் மீண்டும் மீண்டும் பயணிக்கிறோம். ஆனால் நாம் இலக்கை அடைய முடியவில்லை என்று சற்று நாம் கொஞ்சம் விசித்திரமாக வேறு வழியில் பயணித்து பார்த்தால் அந்த வெற்றி கிடைக்குமா என்ற முயற்சியை நீ செய்து பார்ப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இதுதான் என்று தெரிந்த பிறகும் அதற்கு தகுந்தாற்போல உன்னை மாற்றிக்கொள்வதில் தவறில்லை. எல்லாமே சுயநலமாக இருக்கும் போது, எப்போதுமே வாழ வேண்டும் என்று நினைக்கும் போதும் நீ மட்டும் மற்றவர்களுக்காக வாழ நினைப்பதில் எந்த நியாயமும் இல்லை. உன்னுடைய சுயநலம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொஞ்சம் இருக்கத்தான் வேண்டும். நான் ஒன்றும் உன்னை மிக சிறந்த உத்தமனாக வாழ சொல்லவில்லை. என் குழந்தையே, தேவைக்கு தகுந்தார் போல வளைந்து கொடுத்து செல் என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கிறேன். யாரையும் காயப்படுத்தாமல், யார் மனதையும் ரணமாக்காமல், யார் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீருக்கும் காரணமாகாமல் நீ ஒன்றை செய்தால் அதுவே போதும். அதனால் உனக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் நிச்சயமாக சந்தோஷத்தை நான் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பா நினைப்பது எல்லாவற்றையும் இனிமேல் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, சர்வ சாதாரணமாக எல்லோரும் மற்றவர்களை காயப்படுத்தி விடுகிறார்கள். மிக எளிதாக மற்றவர்களை துன்பப்படுத்தி விடுகிறார்கள். யார் என்னானாலும் நமக்கென்ன என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கிறது. நாம் மட்டும்தான் நன்றாக இருந்தால் போதும், தன்னுடைய தேவைக்கு மட்டும் மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அது இன்னொருவர் நமக்கு வரும்போது நிச்சயமாக அங்கிருந்து எத்தனை பெரிய துன்பங்களை எல்லாம் கொடுக்க முடியுமோ அதை தான் இவர்கள் கொடுக்க நினைக்கின்றார்கள். எத்தனை பெரிய வேதனைகளை இந்த வாழ்க்கையில் நடத்த முடியுமோ அதை தான் தந்துவிட எண்ணுகின்றார்கள். இதையெல்லாம் தாண்டிய நேரம், இதையெல்லாம் கடந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையும் மிக சரியான வெற்றியையும் மிக சரியான புரிதலையும் எப்போதும் உனக்கு கிடைப்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே.
நம்பிக்கை நல்லதும் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கும்படி என்னெல்லாம் இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப் பார். நீ வேண்டாம் என்று சொன்னாலும் கூட தெய்வம் சில நேரங்களில் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்காமல் சென்று விட்டது கிடையாது. சில நாட்களில் நீ வேண்டும் என்று சொல்வாய், ஆனால் தெய்வம் அதை உனக்கு கொடுக்காது. அப்படியானால் இதற்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்றுதான். எதை தரவில்லையோ அது உனக்கானது இல்லை. எதை உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டார்களோ அது உனக்கானதில்லை. அதே நேரம் நீ வேண்டாம் என்று சொன்ன பிறகு எதை உனக்கு கொடுக்கிறார்களோ அதுதான் உன் வாழ்க்கைக்கானது, அதுதான் உனக்கு நிரந்தரமானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் ஒரு முறை நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்று யோசித்த போது அந்த நேரம் உன்னை காயப்படுத்தின உறவுகள், உன் வாழ்க்கை துணையில் வழியில் வந்த உறவு, எதற்கெடுத்தாலும் குறைகளை சொல்லி உன் மனதை அவர்கள் காயப்படுத்தி கொண்டு இருந்தார்கள் அல்லவா? திரும்பி பேசிவிடவும் முடியவில்லை. என்னவென்று முடியவில்லை, கேட்கவும் முடியவில்லை. சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்ற தவிப்புகள் ஒவ்வொன்றும் என்னவென்று நான் சரியாக புரிந்து கொண்டேன். உனக்காக கருப்பன் நின்றபோது அந்த இடத்தில் இவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் என்னவென்று நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். இப்படியும் கையாள வேண்டும் என்பதில் இந்த கருப்பன் தயாராக இருக்கிறேன். உனக்காக எப்போதும் போல இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ இப்போது கலங்காதே. சுற்றி இருந்து இவர்களை செய்யக்கூடிய காரியங்களை உனக்குள் மனமுடைவதை நினைத்து நீ வருந்தாதே. மேலும் மேலும் மிக சரியான புரிதலை கொண்டு உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ தேடத்தான் போகிறாய். உனக்கென்று அடுத்து கிடைக்கக்கூடிய நம்பிக்கையிலே சர்வ நிச்சயமாக என்னவென்று உணரத்தான் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் காயப்படுத்தி கொண்டே இருந்ததல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றி இவர்கள் புரிய வரப்போகிறது. எந்த ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கை துணையின் வழியில் நின்று ஒரு உறவு உன்னை எப்படியெல்லாம் காயப்படுத்தினார்களோ அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த பலனை அனுப்பினார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய நீதான் நிற்பாய் என்பதுதான் இங்கு மிக உண்மை. அந்த நேரம் என் பிள்ளையின் மனது ஒருபோதும் கல்லாக்கி விடவில்லை. தனக்கு துரோகத்தை செய்தவருக்கே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற குணம் கொண்ட பிள்ளை அல்லவா இந்த கருப்பனின் பிள்ளை. அப்படியானால் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் யோசித்து கொண்டிருக்க வேண்டாம். எந்த இடத்திலும் எதையுமே நினைத்து வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். உன்னோடு இந்த கருப்பனுடன் வருகின்ற காலங்கள் உனக்கு மிக சரியான புரிதலை கொடுக்கும் அல்லவா? உனக்கு மிக சரியான வெற்றியை நம்பிக்கையோடு கொடுக்கும் அல்லவா? நான் இருக்கும்போது என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. நான் இருக்கும்போது என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நீ வருந்தக்கூடாது. கருப்பன் எதையுமே உனக்கு எடுத்து சொல்லக்கூடிய இந்த நேரம் என் பிள்ளை நீ எந்த நிலையிலும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை கைவிட்டு விடாதே. அடுத்த நேரங்கள் உனக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் என்னவாக சொன்னாலும் என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதும். நம்பிக்கையோடு நான் இருக்கும் இந்த காலத்தை நீ கவனமாக தெரிந்து கொண்டால் அதுவே போதும். கருப்பன் இருக்கும்போது என் பிள்ளை எந்த இடத்திலுமே நீ கலங்கி நிற்காதே. இந்த கருப்பன் நான் இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மனம் வருந்தி கொண்டிருக்காதே. நல்லதை நாம் சரிவர புரிந்து கொள்கிறோம், நல்ல விஷயங்களை நாம் சரிவர தெரிந்து கொள்கிறோம். அப்படி எண்ணும் போது நிச்சயமாக இனிமேல் நடக்கக்கூடிய அத்தனையும் நீ இந்த கருப்பனின் அருள் கொண்டு என்னவென்று உன் வாழ்க்கையில் மீட்டெடுக்க தொடங்கிவிடு. என்றோ ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எங்கேயாவது கொண்டு சேர்ந்து விடுமோ என்கின்ற பயம் இருக்கிறது என்றால் நீ என்னை அரவணைத்துக்கொள். எப்போதும் உன்னை வழி நடத்த நான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை வழி நடத்த நான் வருவேன் என்பதை மறந்து விடாதே. இந்த கருப்பன் சொன்னது போல யார் என்ன செய்தாலும் சரி, இத்தனை நாளும் உன்னை இவர்கள் வேறாக பிரித்து உன்னை காயப்படுத்தினாலும் சரி, இப்போது என் பிள்ளை ஒன்றை மட்டும் புரிந்து கொள். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இவர்களின் உதவி உனக்கு எந்த காலத்திலும்
தேவைப்பட போவது கிடையாது. ஆனால் உன்னுடைய உதவி இவர்களுக்கு காலம் முழுமைக்கும் தேவைப்படத்தான் போகிறது என்பதை மறந்து விடாதே. காலம் முழுமைக்கும் இவர்கள் உனக்காக வந்து முன்னிற்கத்தான் போகிறார்கள் என்பதை மறந்து விடாதே. இனி நடப்பதையெல்லாம் நீ தெளிவுபடுத்தி கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகள் உன்னை சர்வ நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழ வைத்துவிடும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. தெளிவாக ஒவ்வொன்றிலும் நீ உன்னை யார் என்று தெரிந்து புரிந்து கொள்ள தயாராக இரு. தெளிவாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொள்ள தயாராக இரு. கஷ்டங்களை கொடுத்தவர்களை அந்த இடத்திலோ கஷ்டத்தையோ அழியதான் வேண்டும். ஆனால் அப்போது கூட அவர்களை கை தூக்கி மேலே விட துடிப்பாய் அல்லவா? அதை தவிர ஒருபோதும் அவர்களுக்கு அழிவை கொடுக்க நீ முன்வர மாட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னுடைய நல்ல மனது, உன்னுடைய இலகிய மனது நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கான பொறுதலை கொடுத்துவிடும். உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை மறந்து விடாதே. உனக்கான புரிதலில் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கென்று மீட்டு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொன்ன வார்த்தைக்குள் இருக்கின்ற அர்த்தம் புரிகிறதா? நான் சொல்கிறேன் இவர்களை பற்றிய செய்தி வந்தால் கொள்ளாதே என்று. ஆனால் என் பிள்ளையின் இரக்கமானது அவர்களுக்கு ஓடி ஓடி சென்று உதவிகளை செய்துவிடும் என்பதுதான் உண்மை. இதனால் வரையிலும் ஒருபோதும் எதையுமே என் பிள்ளை நீ தவிர்த்தது கிடையாது. இனி உனக்கென நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் கருப்பன் சொல்கின்ற சொல் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.